அஇஅதிமுக என்னும் மாபெரும் மக்கள் இயக்கம் தற்பொழுது பேரழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. ஒரு சிலரின் பணவெறியும் பதவி வெறியும் தான் இவ்வளவு பெரிய மக்கள் இயக்கத்தினை ஒரு பேரழிவின் விளிம்பில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னா மிகையே கிடையாது. கட்சியில் உழைத்தவர்களுக்கு பதவி கொடுத்திருந்தால் பரவாயில்லை. யாரோ ஒருவர் புதிதாக வருகிறார், அவர் பணம் கொடுக்கிறார், நிதி அளிக்கிறார் என்பதற்காக அவருக்கு இடம் கொடுத்தால் இந்த கட்சியை இரண்டாக பிளந்து விட்டார்களா? இந்த கட்சியினை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில கும்பல்கள் செய்த ஒரு மாபெரும் சதிதான் இன்று அஇஅதிமுக இரண்டாக பிளந்திருப்பது. தமிழகத்தின் ஒரு மாபெரும் சக்தி, 69% இடஒதுக்கீட்டினை உறுதி செய்த ஒரு சக்தி, ஈழத்திற்காக சட்டசபையில் தீர்மானம் இயற்றிய ஒரு சக்தி, மோடியா இந்த லேடியா என்று கேட்டு அனைத்திடங்களும் வெற்றி பெற்ற ஒரு சக்தி. இந்த அஇஅதிமுக ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். ஏன் திமுகவை விட அதிகமான வாக்காளர்களை கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக இருந்தது. இன்று இந்த கட்சியின் இந்த நிலைக்கு காரணம் யார் என்றால் ஒரு சில தனிப்பட்ட மனிதர்களுடைய பதவி வெறியும் பண வெறியும் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். என்ன நடக்கப் போகிறது? யார் யாரெல்லாம் இதற்கு காரணமாக இருக்கிறார்கள்? இதற்கான கருதுகோள்கள் நிறைய இருக்கு. அந்த கருதுகோள்கள் யார் யார் என்ன காரணத்திற்காக இந்த கட்சியை பிளந்திருக்கிறார்கள், யார் யார் என்ன காரணத்திற்காக இந்த கட்சியில் இருப்பவர்களை ஆதரவு கேட்டிருக்கிறார்கள், யார் யார் என்ன காரணத்திற்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதெல்லாம் குறித்து ஒரு காணொலி விரிவாக பார்ப்போம். எது எவ்வாறாயினும் அஇஅதிமுக உடைவதும் சிதைவதும் காலத்தின் கட்டாயம் அல்ல, தனி மனிதர்களின் கட்டாயம், சில மனிதர்களுடைய பழிவாங்கும் போக்கு. நன்றி, வணக்கம்.